ஹை, வணக்கம். வெல்கம் டு கிளவுட் குக் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு ஸ்பெஷல் ஆஷாரி வறுவல் அல்லது வரமிளகாய் வறுவல். ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேரு சொல்லுவாங்க. நாம இதை வரமிளகாய் கோழி வறுவல்னு சொல்லுவோம். இது சிம்பிள் ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருள் என்ன என்று பார்க்கலாம். வாங்க, நாம சொல்லுறது 1 கிலோ சிக்கனுக்குத்தான். இதுக்கு நாம கண்டிப்பா கடலை எண்ணெய்த்தான் யூஸ் பண்ணணும். வாங்க, நாம அதைத்தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது சிக்கன் 1 கிலோ மாற்றும் கடலை எண்ணெய் 150 ml மற்றும் சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, வரமிளகாய் 20 நம்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இவ்ளோதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாம இத மண்சட்டியில தான் செய்ய போறோம். அப்போதான் நல்ல டெஸ்ட் இருக்கும். மண்சட்டி இல்லாதவங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடலை எண்ணெய ஊத்தலாம். அதாவது 350 ml. கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தோல் நீக்கிய சின்ன வெங்காயம் 1/2 கிலோ போடலாம். நல்ல பொன்னிறமா வதக்கணும். அப்போதான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு பொன்னிறமா இருக்கணும். இப்போ நாம வரமிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நாம வேற எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க போறதில்லை. அதனால மிளகாய நல்லா வதக்குறோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கணும். இப்படி வதக்குறப்ப நமக்கு சிக்கன்ல இருந்து தண்ணி சுரக்கும். ஒரு சிலருக்கு அதுவே போதுமானதா இருக்கும். பட் நாம இப்போ கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்க போறோம். அதாவது நமக்கு எவ்ளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். அவ்ளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட போறோம். அதாவது ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் மூடி கொதிச்சா போதும். அதுக்கு மேல தேவைப்படாது. ஓகே, வாங்க பார்க்கலாம். வாவ், சூப்பர் பாருங்க. எவ்ளோ சூப்பரா இந்த சிக்கன் வெந்திருக்குன்னு. அவ்ளோதாங்க. இப்போ நமக்கு அருமையான ஈரோடு ஸ்பெஷல் ஆஷாரி வறுவல் அல்லது வரமிளகாய் கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவை என்றால் அடுப்பிலிருந்து இறக்கியவுடன் இப்போ நாம கொஞ்சம், அதாவது ஒரு 20 ml கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அப்படி செஞ்சோம்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ நமக்கு தேவையென்றால் மல்லித்தலை சிறிது சேர்த்துக்கலாம். வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். இந்த சிக்கன் கூட நீங்க ஒயிட் ரைஸ் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லனா கல் தோசை கூட சேர்த்து சாப்பிடலாம். சும்மா சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் மறக்காம நம்ம கிளவுட் குக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை சீக்கிரம் வந்தடையும்.